பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி அவருடைய உயிரிழப்பு தற்பொழுது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின நிலையில இவர் உயிரிழந்த அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சொன்ன தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பான செய்தியை விரிவா பார்க்கலாம் வாங்க. ஈரோடுக்கு பக்கத்துல நடந்த ஒரு சாலை விபத்துல பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி அவர்கள் உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் தாண்டி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அல்லது யூடியூப் ஆகட்டும் இது ரெண்டுத்துலயுமே அவரை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதே சமயத்துல ராகுல் டிக்கி அவருடைய கடைசி நிமிடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விபத்தை கண்கூடாக பார்த்த நபர் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு கமெண்ட் மூலயமா பதிவு செஞ்சிருக்காரு. அந்த பதிவு தான் தற்பொழுது சோசியல் மீடியா முழுக்க மிக வைரலா பரவி வருது. பொங்கல் விடுமுறைக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக இருசக்கர வாகனத்துல ராகுல் டிக்கி அவர்கள் வண்டியில வேகமா போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அங்க உள்ள ஒரு இடத்துல போயிட்டு மோதி அவருடைய கை மற்றும் தலைகள்ல பலத்த காயம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில தான் அவர் எந்த ஒரு பலனும் இல்லாம சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை குறித்து அறிந்த அந்த பக்கத்திலேயே உள்ள கவுந்தர்பாடி போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்பவ இடத்திற்கு வந்து ராகுல் டிக்கி அவருடைய உடலை மீட்டு பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் பிரேத பரிசோதனைகள் எல்லாத்தையுமே முடிச்சு அவருடைய உறவினர்களிடம் வந்து அவருடைய சடலத்தை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க அந்த சடலத்தை ஒப்படைத்த பிறகு அவருடைய உறவினர்கள் அனைவரும் தர்காவில் உள்ள ஒரு மயானத்துல ராகுல் டிக்கி அவருடைய உடலை வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய உறவினர்களை காட்டியும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மற்றும் சக யூடியூபர்கள் அனைவருமே கலந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி அவர்களுடைய உயிரிழப்பிற்கு அவர் இருசக்கர வாகனத்துல வேகமா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி நிமிடங்களை நேரில் பார்த்த ஒரு நபர் அவருடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை ஒண்ண பதிவிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு இரவு வந்து ஒரு 9:45 மணி போல இருக்கும். எங்கள் பேருந்து வந்து சித்ரோட்டை கடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த நபர் எங்க பேருந்து மிகவும் வேகமா கிராஸ் பண்ணி போனாரு. அதை பார்த்தப்ப கூட என் பக்கத்துல இருந்த நபர்கிட்ட சொன்ன இந்த நேரத்துல இந்த ரோட்ல இவ்வளவு வேகம் தேவையா அப்படின்னு சொன்னேன். சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதை என்னுடைய கண்ணால என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. எந்த ஒரு கட்டத்திலையுமே வேகம் விவேகமா ஆகிட முடியாது. அதனால வண்டி ஓட்டும் பொழுது அனைவருமே பார்த்து கவனமா வண்டியை ஓட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த நபர் குறிப்பிட்டிருந்தாரு. ராகுல் டிக்கி அவங்க ஒருவேளை வேகமா போகாம இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி பலருமே அவருடைய ஆதங்கத்தை சமூக வலைதள பக்கங்கள்ல கருத்துக்களா பதிவு செஞ்சு வராங்க.